மகனே, மகளே, இந்த நாளில் நீ உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும், சுவை கொடுக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சாரமற்றவளாக நீ இருக்கக்கூடாது. பலன் தருகிறவராய் இருக்க வேண்டும். உலகிற்கு ஒளியாக நீங்கள் இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கின்ற அந்த நகர் மறைவாய் இருக்க முடியாது. உன் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கின்ற விளக்குகளாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, இது ஒரு எளிதான காரியம் அல்ல. நாம் வாழ்வில் சாரமற்றவர்களாக போவதற்கு பல சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை திசை மாறி போய்விடும், தவறான பாதையில் சென்றுவிடும். மனம் போன போக்கிலே தாந்தோணித்தனமாக நம் வாழ்க்கை வீணாய் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சாரமற்ற உப்பாய் நம் வாழ்க்கை மாறிவிடும். நம்முடைய ஒளியை அணைப்பதற்காக பல பேர் இங்கு சூழ்ந்து வருவார்கள், சூழ்ச்சிகள் செய்வார்கள். நம் ஒளி மனிதர் முன் ஒளிராமல் இருப்பதற்கு பல முட்டுக்கட்டைகளை, தடைகளை போடுவார்கள். அதை அணைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள். ஆனாலும் நம்பிக்கை என்கிற அந்த எண்ணெய் இருந்து கொண்டே இருக்கும்போது நம் விளக்கு பிரகாசமாய் ஒளி வீசும். பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தியின் நாள். அந்த நற்செய்தி, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். வாழ்வு தரும் இறைவனை முழுமனதோடு தாழ்ந்து பணிந்து வணங்குவோம். இந்த நாளில் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அடியெடுத்து வைப்போம். நாமும் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் மாறுவோம். ஆமென்.